எனக்கு அந்த சந்திராஷ்டமங்கிறது என்ன பாதிப்பை தரும்னு கேட்டா, அந்த நேரத்திலே நமக்கு மன உளைச்சல் என்பது அதிகமாக இருக்கும். மனதில் நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு வகையில ஒரு டென்ஷன், ஒரு ப்ரெஷருங்கிறது வந்து சேர்ந்துடும். சார் இது எனக்கு டெய்லி தான் சார் இருந்துருக்கு அப்படின்னு சொன்னா, டெய்லி இருக்கக்கூடிய டென்ஷன், ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர் ஆகட்டும், இல்லை குழந்தைகள் மூலியமா ஒரு டென்ஷன் ஆகட்டும், இதெல்லாம் நமக்கு எப்பயுமே தெரிஞ்ச விஷயம் தானே. அன்றைக்கு நாம் எதிர்பாராத விதமாக ஒரு டென்ஷன்ங்கிறது வந்துடுறது இல்லையா. திடீர்னு அதை பத்தி நம்ம யோசிச்சு கூட மாட்டோம். நம்ம அது வேற மாதிரி நல்லபடியா நடக்கும்னு நினைச்சிருப்போம். திடீர்னு அதுக்கு டேர்ன் ஆகி அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு குழப்பத்தை அந்த நேரத்துல கொடுத்துரும். நமக்கு என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம நம்ம தடுமாறின்னு இருப்போம் இல்லையா. இதைத்தான் சந்திராஷ்டமம் என்பது தரும். நான் அதனை எப்படி தவிர்க்க வேண்டும்னு சொன்னா, அதுக்குத்தானே நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருப்பா, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கோ, தண்ணி குடிச்சிட்டு ஆசுவாசப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பா. நீரை அறிந்துவிட்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டியது. நீர் குடிக்கிறதோட கொஞ்சம் நீர் மோர் அப்படிங்கிறத கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா ததே சோமாய நமஹா அப்படின்னு சொல்லி நமக்கு சாஸ்திரம் சொல்லி தருது. ததின்னு சொன்னா தயிர். அந்த தயிரிலே இந்த சந்திரனுடைய ஆதிக்கத்தை பெற்ற, தயிர் என்பதும் சந்திரனுடைய ஆதிக்கத்தை பெற்றதுதான். அதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறைய கலந்துட்டு நல்ல நீர் மோரா, நல்ல நீத்த மோரா ஒரு டம்ளர் நிறைய குடிச்சுட்டு, இன்னைக்கு நமக்கு சந்திராஷ்டமும் தெரிஞ்சிருக்கா, இன்னைக்குதான் நம்ம மீடியால எல்லாமே பார்த்துடுறோம். இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமும் தெரிஞ்சா நல்ல நீர் மோர் ஒரு டம்ளர் நிறைய, இல்ல ஒரு 300 ml இருந்து ஒரு 400 ml வரைக்கும் நிறைய, ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் நல்ல நீர் மோரா குடிச்சிட்டு போனோம்னா நம்முடைய மனதிலே ஒரு அமைதி என்பது நிலவும். அந்த அமைதியான நேரத்திலே ஒரு முடிவினை எடுக்கும் பொழுது, ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலானது வெற்றி பெறும். அதனால சந்திராஷ்டமம்னா ஏதோ கடுமையான பாதிப்புன்னு நினைச்சிட்டு எல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சந்திராஷ்டம நாளிலே நம்ம திட்டமிட்டு செய்யக்கூடிய அந்த அறுவை சிகிச்சை எல்லாம் இருக்கு இல்லையா, அதை அந்த நாளிலே வைத்துக் கொள்ள கூடாது.